இயக்குனர் கிஷோர் பாண்டுரங் பெலேகர் அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதிதி ராவ் உள்பட பல நட்சத்திரங்களோட நடிப்பில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தி டாக்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்திய சினிமாவில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மௌன திரைப்படம், சைலண்ட் மூவி. அதாவது இந்த திரைப்படத்தில் யாரும் எதற்காகவும் எப்பவும் பேச மாட்டாங்க, முழுக்க முழுக்க மௌனங்களால் மட்டுமே நிரம்பிய ஒரு திரைப்படம் தான் இந்த காந்தி டாக்ஸ். இப்படி புதுமையான முயற்சியில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காந்தி டாக்ஸ் திரைப்படத்தினுடைய கதை. கடும் வறுமையில் இருக்கக்கூடிய படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரமான மகாதேவ், அதாவது விஜய் சேதுபதி, இறந்த தன்னுடைய தந்தையின் அரசு வேலையை பெற்று தாயின் உடல்நிலையை எப்படியாவது கவனிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காரு. அந்த வேலையை வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த வேலை அவருக்கு கிடைக்காம போகுது. இன்னொரு பக்கம் ரொம்ப பெரிய எல்லாரும் மிரண்டு போகக்கூடிய ஒரு பணக்காரராக இருக்காரு படத்தினுடைய இன்னொரு மைய கதாபாத்திரமான மோகன் போஸ்மேன், அதாவது அரவிந்த் சாமி. திடீர்னு இவருடைய பிசினஸ்ல எதிரிகளுடைய சூழ்ச்சி வேலைகளால் இவருடைய சொத்துக்கள் அனைத்துமே பறிபோறதோட கனவு ப்ராஜெக்டும் எரிஞ்சு சாம்பலா போகுது. பிசினஸ்க்காக கடன் கொடுத்த முதலீட்டாளர்கள் இவரை ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்க பெரும் கடன் சுமையிலே சிக்கி தவிக்கிறாரு. ஒரு பக்கம் தன்னுடைய அப்பாவினுடைய அரசு வேலை, பணம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுனாலே தனக்கு கிடைக்காம போனதுனால மனசு வந்து விஜய் சேதுபதி. இன்னொரு பக்கம் பெரும் செல்வந்தரான அரவிந்த் சாமி தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் சூழ்ச்சிகளால் இழந்து அவர் ஒரு மிக நெருக்கடியில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத மராத்திய இயக்குனர் கிஷோர் பாண்டுரங் பெலேகர் இயக்கியிருக்கக்கூடிய இந்த சைலண்ட் சினிமா, அதாவது காந்தி டாக்ஸ் திரைப்படத்தினுடைய கதை. மௌன மொழி திரைப்படமான இந்த திரைப்படத்தில் யாருமே எங்குமே எதற்காகவும் பேச போறதில்லை அப்படின்றதுனால முழுக்க முழுக்க உணர்வுகளாலையும் முக பாவனைகளாலையும் நடிப்பாலையும் மௌனங்களாலையும் நிரம்பிய இந்த திரைப்படத்தில் நடிகர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஏமாற்றம், அவமானம், பாசம், காதல், பேராசை என பல வகை எமோஷன்களை சேர்த்து தான் பேசாம அந்த கதாபாத்திரத்திற்கு அழகான உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த கேரக்டரை பேச வச்சிருக்காரு விஜய் சேதுபதி. வயிற்று பசியோட காதலையும் எதிர்கொள்ளும் காட்சிகளில் நம்மையுமே ரொம்ப மௌனமாக்கி இதயத்தை கணக்க வச்சிருக்காரு. உண்மையாவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் விஜய் சேதுபதி பண்ண கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவர் பல மாடுலேஷன்களில் பேசி அந்த கதாபாத்திரத்தை எலிவேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் முழுக்க முழுக்க பேசாம அவருடைய உணர்வுகளாலேயே ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு கடத்தி ஒரு நடிகராக இந்த திரைப்படத்தில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பணக்காரராக எல்லாருமே மிரண்டு போகிற அளவுக்கு பந்தா காட்டக்கூடிய இடம், சூழ்ச்சியால வீழ்ச்சியை சந்திச்சு ஏமாற்றம் அடையக்கூடிய இடம் அப்படின்னு அவருக்குனே கொடுக்கப்பட்ட அந்த பணியை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி. சார்லி சாப்ளின் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ்ல வந்து நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணி அதுல பாதி கணத்தை மட்டுமே தாண்டி இருக்காரு திருடராக வரக்கூடிய சித்தார்த் ஜாதவ். காதல் காட்சிகளில் மட்டுமே தலை காட்டக்கூடிய நாயகியாக அதிதி ராவ் ரொம்ப கிளீஷேவான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னாலுமே கூட நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாதேவை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய அந்த இடம், சமாதானப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கணிசமான காட்சிகளில் ரொம்ப டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தன்னுடைய கேரக்டரை வேல்யூபிளா காமிச்சிக்கிறாங்க கிடைச்ச இடங்கள்ல மட்டும். முழுக்க முழுக்க மௌனங்களாலே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மேக்கிங் வைஸ் ஒரு நல்ல பெட்டரான ஃபீல் கொடுத்தா மட்டும் தான் ரசிகர்கள் மனசுல நிற்கும். அந்த வகையில் இந்த திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகிய காம்பவுண்ட் வீடுகள், அந்த பகுதியின் இரவு நேரங்கள் உள்ளிட்டவற்றை ரொம்பவே நேர்த்தியாக பதிவு செஞ்சிருக்கக்கூடிய படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கரண் பி ராவத் இந்த திரைமொழிக்கு அழகு சேர்க்கும் கேமரா கோணங்களையுமே அள்ளி கொடுத்திருக்காரு. படத்தினுடைய ஒளிப்பதிவு தான் படத்தினுடைய ஆகச்சிறந்த பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். காட்சிகளினுடைய டிரான்சிஷன்ஸ்ல கவனம் கொடுத்த படத்தொகுப்பாளர் ஆஷிஷ் அண்ணனடை போடக்கூடிய காட்சிகளில் சுறுசுறுப்பாக தவறியிருக்காரு. அதாவது இது டயலாக்ஸே இல்லாத மௌனங்களால் உணர்வுகளால் நிரம்பிய ஒரு திரைப்படம் அப்படிங்கும்போது இந்த திரைப்படம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்றது நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். அப்படிங்கும்போது அந்த காட்சிகளை அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொடுத்துருக்கலாம். அந்த இடங்களில் கொஞ்சம் கத்திரி போட தவறி இருக்காரு படத்தொகுப்பாளர் ஆஷிஷ். ஏதோ பாடலில் மெல்லிசையால் நம்மளுடைய மனதை வருடக்கூடிய ஏஆர் ரஹ்மான் மற்ற பாடல்களில் அந்த ஏஆர் ரஹ்மான் வைப் நம்பரை ஏன் தராமல் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்றது தெரியல. அதே போல பெரும்பாலான இடங்களில் அந்த உணர்வுபூர்வமான பின்னணி இசையை கொண்டு இந்த சைலண்ட் படத்தின் வால்யூம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நம்ம ஏஆர் ரஹ்மான் சில இடங்களில் திகட்டவும் வச்சிருக்காரு. இது அவருடைய கிரவுண்டு. ஏன்னா படத்தில் டயலாகே இல்லைன்றப்போ மியூசிக் அங்கே ஒரு மேஜர் பார்ட் பிளே பண்ணும். ஏஆர் ரஹ்மான் வேற மாதிரி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சி போய் உட்காந்தா ஏஆர் ரஹ்மான் என்னமோ சில இடங்களில் நம்மளை ஏமாற்றி டிசப்பாயிண்ட் பண்ணவும் செய்கிறாரு. ஒரு சில இடங்களில் பரவாயில்ல இருக்கு. நெருப்பு, எலி, நொறுங்கிய ஜன்னல் கண்ணாடி என சொற்ப இடங்களில் மட்டுமே கிராஃபிக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதில் நேர்த்தியை கொண்டு வராமல் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அமைச்சூராக துருத்திட்டு நிற்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கு. கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க நினைக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரான மோகன் போஸ்மேன், கொள்ளையடிச்சாவது வேலையை பெற்றணும் அப்படின்னு பொருளாதார நிலையை சீர் செஞ்சுக்கிறதுக்காக நினைக்கக்கூடிய மகாதேவ், அதாவது விஜய் சேதுபதி, இவங்க ரெண்டு பேருடைய கதையை வசனங்களே இல்லாமல் மௌன மொழியில் கடத்தியிருக்காரு இயக்குனர் கிஷோர் பாண்டுரங் பெலேகர். சைகைகளில் செஞ்சிருக்கக்கூடிய ஓரிரு காமெடிகள் தொடக்கத்தில் கை கொடுக்க ஊமைகளாகவும் செய்தித்தாள் எழுத்துக்கள் மூலமாகவும் காட்சிகளை எடுத்து சொல்லி மென்மையாக நம்மளை அப்படியே இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு மூடை செட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேயே. அதாவது வசனங்களே இல்லாத ஒரு மௌனமான திரைப்படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே ஒரு மூட்டில் போய் உட்காந்தோடனே அந்த சில காட்சிகள் மூலமாக நம்மளே அந்த மூடுக்கு அவங்க இன்னும் ப்ராப்பராக தயார் பண்ணுறாங்க. ஆனால் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய நாயகியோட நாயகன் செய்யக்கூடிய வழக்கமான அந்த காதல் சடுகுடு கிளீஷே ஆட்டங்கள், வம்படியாக திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில காமெடிகள் என நம்மளை சோர்வடைய வைக்கக்கூடிய விஷயங்கள், பெரும்பான்மையான விஷயங்கள் அந்த முதல் பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்கிரமிச்சுக்க கதையின் மோதல் புள்ளிக்குள்ள ரொம்ப பொறுமையாக தான் போக தொடங்குது திரைப்படம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பல இடங்கள் உங்களுடைய பொறுமையை சோதிச்சு என்னடா இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக படத்தினுடைய அந்த மையத்தை நோக்கி நகரவே தொடங்குது திரைப்படம். வசனங்களே இல்லாமல் காட்சி மொழியிலையும் செய்கை மொழியிலையும் சில காட்சிகளை உருவாக்கி அதை உணர்வுகள் மூலமாக கடத்தின விதம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில், இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் தேவையே இல்லாமல் வலுக்கட்டாயமாக கதாபாத்திரங்கள் செய்கை மொழியில் பேசுறது உறுத்தலாக தெரிஞ்சது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பல இடங்களில் படம் நம்மளை சோர்வடைய வச்சு டிசப்பாயிண்ட் பண்ணி என்னப்பா இது படம் இப்படி போயிட்டு
போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சமாக அந்த மைய கதையை நோக்கி நகர்ந்து பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நிமிர்ந்து உட்காரும்போது அந்த தட்டையான எதுவுமே இல்லாத இடைவெளி காட்சியை அமைச்சு மறுபடியும் ஏமாற்றுறது நம்மளை திரைக்கதை. அப்படி ஒரு ரொம்ப ஆவரேஜான இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்லையாவது படம் நம்மளை ஏதாவது காப்பாற்றுமா அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லையும் நம்மளுடைய பொறுமையை பயங்கரமாக சோதிக்கிறாங்க. ரொம்ப ஆவரேஜாகவே முடியுது திரைப்படம். ஒரு வீட்டில் 2 திருடனுங்க ஆடிக்கக்கூடிய அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூட ஒரே இடத்துக்குள்ள ஒரே விஷயங்களை மீண்டும் மீண்டும் நீட்டி நெளிஞ்சு தொடக்க ஆட்டம் ஏற்படுத்திய அந்த சுவாரஸ்யத்தை போக போக அவங்களே அடிச்சு சாகடிச்சு ஓரமாக புதைச்சிடுறாங்க. முதல்ல இந்த காந்தி டாக்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதிதி ராவ் மாதிரியான முன்னணி நடிகர்களை கொண்டு சைலண்ட் திரைப்படம் அப்படின்ற முயற்சியை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய இயக்குனரை தாராளமாக நம்ம கைக்குலிக்கு வாழ்த்தலாம். ஆனால் வழக்கமான கதை, கிளீஷேவான கருத்து சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி திருவணியாகாம போகவே இந்த காந்தி டாக்ஸ் முழுமையாக நம்மளுடைய காதுகளை எட்டாமல் பாதியிலேயே நின்றுது. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக உங்களோட பொறுமையை பயங்கரமாக சோதிப்பாங்க. நான் இப்போவே சொல்கிறேன், அதை மனசில் வச்சுட்டு போய் தேட்டரில் உட்காருங்க. ஏன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படத்தில் கூட யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ அந்த படத்தை அதை எடுத்துகிட்டு போயிடும். இந்த படத்தில் யாரும் பேசவும் போகிறதில்ல அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க மியூசிக்காலையும் மௌனங்களாலையும் உணர்வுகளாலையும் நிரம்பி இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு தூக்கம் வர வைக்கக்கூடிய, உங்களை டயர்டாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு போய் உட்காருங்க. ஒரு புதுமையான முயற்சி, நான் அந்த முயற்சியை ரசிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சினிமா ரசிகரா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒன் டைம் தேட்டர் வாட்ச் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தான திரைப்படம் தான் இந்த காந்தி டாக்ஸ். மற்றபடி உங்களுக்கு நேரமும் பொறுமையும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு திரைப்படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். காந்தி டாக்ஸ் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிக் பண்ணி வைத்துருங்க.